அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டியூர் மகாதேவர் ஆலயம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் மாவட்டத்தில் இருக்குது. கண்ணூர்லேருந்து ஒரு 65 கிலோமீட்டரில் இந்த கொட்டியூர் மகாதேவஸ்தானம் கோயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் திறப்பாங்க. 2 கொட்டியூர் இருக்குது. அதாவது நடுவில் பாவலி ஆறு போயிட்டுருக்கு. அதுக்கு இந்த சைடு அக்கரை கொட்டியூர், அந்த சைடு இக்கரை கொட்டியூர். இந்த அக்கரை கொட்டியூர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அண்ட் ஃபேமஸ் கூட. இது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா தக்ஷன் வந்து யாகம் நடத்துகிறாரு. அந்த தக்ஷன் செய்கிற யாகத்துக்கு பார்வதி தேவி வர விருப்பப்படுறாங்க. ஆனால் சிவபெருமான் வந்துட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி சிவபெருமானை மீறி பார்வதி தேவி இங்கே வந்து அவமானப்பட்டு திரும்பியும் கணவனிடத்தில் போக முடியாமல் இங்கேயே யாகத்தில் அவங்களோட பிராணார்ப்பணம் செய்கிறாங்க. ஸோ அந்த பிராணார்ப்பணம் செய்த இடத்துக்கு இந்த இடம். ஸோ சிவன் வந்துட்டு கோவப்பட்டு தன் மனைவி இறந்ததுக்கான ஒரு கோபம் அடைஞ்சு இந்த இடத்துல வீரபத்ரரை உருவாகி தட்சனை வதம் பண்ணி அவரோட கோபத்தை தீர்த்துக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. வந்து சிவபெருமானை சமாதானப்படுத்தி அவருக்கு தட்சனுக்கு திருப்பி மறு உருவமாக ஆட்டோட உருவத்தை கொடுத்து யாகத்தை நிறைவடைக்க செய்கிறாங்க. இதுதான் இந்த இடத்தோட தக்ஷன் யாகம் செய்த இடம். தக்ஷன் வந்துட்டு பார்வதி தேவியோட தந்தை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8, அதாவது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம், அதே நட்சத்திரம் 28 நாளில் திருப்பி வரும் இல்லைங்களா. விசாக நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு விசாக நட்சத்திரம் வரக்குள்ள இந்த மகா உற்சவம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கிட்டதுனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஓம் நம சிவாய். இது 28 நாள் மட்டும் திறந்துருக்கோம். நீங்கள் இந்த டென்ட்டுக்கிட்ட பார்க்குறீங்க, அந்த டென்ட்டு அங்கே தான் வந்து அந்த சாமி எதுக்கு அங்கே தான் தரிசனம் பண்ணணும். 28 நாள் மட்டும் திறந்துருக்கோம். நினச்சது நடக்கும். கண்டிப்பாக வந்து தரிசனம் வந்து எல்லோரும் வந்து இந்த 28 நாளுக்குள்ளே இந்த தரிசனத்தை வந்து எல்லோரும் பெற்றுக்குங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.